ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அது பிறகு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அக்கௌண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கௌண்ட் நம்பரோட ஒன்று தந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் செய்யலை. அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின்பெட்ரோ வைத்தியசாலையில் 400 லட்சம் 388 லட்சம் ரூபா காசு அதையும் கொண்டு தந்து நான் உங்களுக்கு அக்கௌண்டோட கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு 2021 ஆண்டு ஆடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்கார். இருந்த ஜிஎம்ஓஏ செக்ரட்டரியின் அண்ணா கமலம் பில்டர்ஸுக்கு தான் கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்குள்ள காட்டியிருக்கு. உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். நான் உங்களை ஒரு ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ மூலாசரණ මන්ත්‍රතුමනි. නලින්ද අයියා එපා වෙලා ඇතිනේ මෙච්චර මට ඒක තේරෙනවා. ඒ නිසා මම ඔයාලට ගහන්න යන්නේ. මම හොඳ දෙයක් ටිකක් කියන්න යන්නේ. මම දෙමළෙන් කියන්න පොඩ්ඩක් කරුණාකරලා මේක අහන්න. வணக்கம். இன்றைய தினம் கார்த்திகை மாதம் எங்களுடைய தேசத்தின் தெய்வங்களை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்றைய தினம் சுகாதாரத்துறையிலே இந்த கடைசி கதை, அதாவது இந்த பிலிதுரு கதை மாதிரி அந்த கடைசி சமரியை பண்ணுவதில் மிகவும் சந்தோஷம். என்னென்றால் முக்கியமாக வருவோம் 2 விடயங்களை சொல்ல வரேன். நான் இந்த மருத்துவத்துறையில் இந்த கடைசி கதையை எனக்கு சொல்ல வரத்துக்குரிய எனக்கு சிறப்பு என்னென்றால், எனக்கு சந்தோஷம் என்னென்றால், முதலாவது நான் ஒரு வைத்தியர், அதில் எனக்கு பெருமை. 2வது அதே மினிஸ்ட்ரியில் நானும் வேலை செய்திருக்கிறேன், உங்களுடைய மினிஸ்ட்ரியில் வேலை இருக்கிறேன். 3வது இலங்கையில் முதலாக ஒரு சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது, கிரீன் மெடிக்கல் ஸ்கூல் என்று சொல்லி மேனிஃபாயில் இருக்கிறது. அதை விக்கிபீடியாவில் பார்க்கலாம். சாமுவேல் ஃபிஷ் கிரீன் என்று சொல்லப்படுவர் தான் அந்த முதல் ஸ்ரீலங்காவின் 1848 ஆண்டு முதல் சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது. ஆகவே நான் நினைக்கிறேன் அது ஒரு வரலாற்று முக்கியத்துவ இடம். அதை நீங்கள் பாதுகாத்தால் சந்தோஷம். நான் ஒரு பேச்சுக்கள் சொல்லுகிறேன். 2வது நாங்கள் எல்லாம் தமிழுள்ள மருத்துவ பிரிவால் ட்ரீட் பண்ணப்பட்ட ஆக்கள், அதையும் சொல்லிக்கொண்டு 3வது வடக்கு மாநிலத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு 5 சுகாதாரம் சம்பந்தமான குறைபாடுகளை சொல்லியிருக்கேன். நலிந்தையா பயப்பட வேண்டாம், சொன்னதை தான் சமரைஸ் பண்ணுறேன். இந்த ஒரு வருஷம் அடித்ததை தான் திருப்பி சமரைஸ் பண்ணுறேன். நாவே பயப்பட வேண்டாம். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அது பிறகு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அக்கௌண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கௌண்ட் நம்பரோட ஒன்று தந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் செய்யலை. அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின்பெட்ரோ வைத்தியசாலையில் 400 லட்சம் 388 லட்சம் ரூபா காசு அதையும் கொண்டு தந்து நான் உங்களுக்கு அக்கௌண்டோட கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு 2021 ஆண்டு ஆடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்கார். இருந்த ஜிஎம்ஓஏ செக்ரட்டரியின் அண்ணா கமலம் பில்டர்ஸுக்கு தான் கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்குள்ள காட்டியிருக்கு. நானாவே பழைய கதைகளை எடுத்து பாருங்க, அதோண்டு. அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, நான் கதைக்க விரும்பவில்லை. உண்மையாகவே சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். நான் உங்களை ஒரு ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த மனசில் இருக்கிற கனவு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு. இப்போ 2025 30 39 வருஷம் இருக்குது. ஸோ நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். உண்மையாகவே நல்ல ஒரு மனிதன், சுகாதாரத்துறையில் போய் பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு மனிதன். மற்றது வடக்கு மாநிலம் நான் எனக்கு என்ன சரிப்பட்டால் இதில் இருக்கிற சகல எம்பி மேரும் தங்களோட ஹாஸ்பிட்டலில் கதிரை இல்லை, கட்டில் இல்லை, அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் இல்லை, அது இல்லைடாப்பா ஸ்ரீலங்காவில் உண்டு. அதை போய் இல்லை என்று சொல்லி பிரியோசனம் இல்லை, அது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். இல்லைன்றத அரசாங்கத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்களா, நாங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ணத்தான் பார்க்கணும். சும்மா இருக்கிற சுகாதார அமைச்சருக்கு போய் இல்லை இல்லை இல்லைன்னு இப்படியே முழு பேரும் வாசிச்சா அந்த பக்கம் டாக்டர் மேட்டர் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கு, இருக்குன்னு வாசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா கஷ்டம், ஒரு கஷ்டப்பட்ட நிலையில் தான் நீங்கள் சுகாதார அமைச்சர் எடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த விதத்தில் நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவேன், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த மலரவன் ஐயாவினுடைய நேஷனல் ஐ ஹெல்த் பாலிசியை நான் அஜென்மெண்ட் மோஷனாக கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து அதையும் ஒருக்கா பாருங்க உங்களால் முடிஞ்சால். அதை விட வடக்கு மாநிலத்தில் அந்த நர்சிங் ஸ்டாஃபுக்கு அதை பிளான் பண்ணப்பட்டு நான் உங்களோட ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால் எங்களோட சுகாதார அமைச்சர் அவர்களே, ஒரு ஸ்டாஃபை நாங்கள் கஷ்டப்படுத்தி ஒரு நாளுமே வேலை வேண்டியலாது. ஒரு ஸ்டாஃபை நாங்கள் அதை தான் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்குரிய ஆளாக்கு. நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாலும் எனக்கு இருக்கிற ஸ்டாஃபை கஷ்டப்படுத்துறதில்லை, அவங்கள நான் எப்போவுமே சந்தோஷப்படுத்தி தான் அவங்கள்ட்ட ஒரு வேலை எடுக்க வலிக்கிறேன். நானாவே வடக்கு மாநிலத்தில் அந்த மாகாண சபையில் இருக்கிற வேலையிலையும் பாருங்க. அதை விட சுதேச மருத்துவ வைத்தியர்கள் 2000 இதெல்லாம் கதைச்சது, இவ்வளோ காலம் கதைச்சதை சமரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான். சுதேச வைத்தியர்கள் அவை கொஞ்சம் கருணை எடுங்கண்டா, நாங்களும் டாக்டர்ஸ் நீங்களும் டாக்டர்ஸ். இப்போ நாங்கள் வைத்தியர்கள் என்று சொல்லி தெரிகிறோம், ஆனால் டாக்டராக பாஸ் அவுட் பண்ணி போட்டு சுதேச வைத்தியத்துறை அவங்க இப்போ டீச்சராக தெரியுறாங்க. அது எங்களுடைய ஃபெயிலியர்.
அது வி ஹேவ் டன் இட். எங்களுடைய முதல் இருந்த அரசாங்கங்களுடைய ஃபெயிலியர். ஸோ டைம் எடுங்கோ, அதுக்கு ஆறுதலாக டைம் எடுத்து அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ப்ளீஸ் டூ இட், வீல் டூ த மேக்ஸிமம் சப்போர்ட். அதை விட இந்த ஹோமியோபதி மெடிசின் சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த ஹோமியோபதி வைத்தியர்கள் சில பேர் பாராளுமன்றத்தில் வந்து கதைத்தவர்கள் அந்த தகுதி இல்லாத ஹோமியோபதி வைத்தியர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்களாம், ஆனால் அதில் தகுதி உள்ளவர்கள் வேலை செய்யலை. ஸோ அந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனமுள்ள மனிதன். ஆகவே சில விடயங்களை இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண இல்லாத ஏனென்றால் நான் சாதாரணமான ஒரு வைத்தியர், மெடிக்கல் எம்எஸ்சியும் முடிக்கல, ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர். ஆகவே சில விடயங்களை லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் அல்லது எதிர்கட்சியில் இருந்தோன்னு உங்களுடைய சுகாதார அமைச்சில் என்ன உதவி வேணுமென்றாலும் செய்யலாம். எதிர்கட்சியில் இருந்து என்ன உதவி வேணுமென்றாலும் செய்யலாம், ஒரு கனிவான வேண்டுகோள். அதை விட இந்த டிஜிட்டலைசேஷன், நான் கூட பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து 2022ஆம் ஆண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அஃபோர்ட் ஃபார் டிஜிட்டலைசேஷன் டாக்டர் அர்ஜுன திலகர் இருக்க ஒரே ஒரு வைத்தியசாலை ஸ்ரீலங்காவில் பேராதனியை நான் தான் எம்ஓ பிளானிங் நான் என்னுடைய ரூமில் தான் செய்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல. ஆகவே அதை கொஞ்சம் வடக்குமா எல்லா மாகாணத்தையும் கொண்டு போங்க. என்னடா நீங்கள் ஒரு அமைச்சர், என்ன தெரியும் உங்களுக்கு பயங்கர பிஸி இருக்குது, நீங்கள் ஏலாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதால் உங்களுக்கு கீழே இருக்கிற ஆக்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆக்களை, ஒரு அக்கௌண்டபிலிட்டி உள்ள ஆக்களாக வச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் மறக்கிற பிள்ளைகளையும் அவர்களால் செய்யக்கூடிய இருக்கும். நான் அட்வைஸ் பண்ண விரும்பல, ஆனால் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புகிறேன். ஆகவே அதையும் சொல்ல விரும்புகிறேன். அதை விட களத்துறை வைத்தியசாலை உங்களோட வைத்தியசாலை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை அன்னையான இப்படியே கதை காசை தயவு செய்தோருக்கா வந்து வடக்கு மாநிலத்தில் உள்ள பேஸ் ஹாஸ்பிட்டலையும் தெற்கில் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நான் சொல்லையில் அது பெட்டர் இது பெட்டர்னா இப்போ களத்துறை வைத்தியசாலையில் லிஃப்ட் இருக்குது, வடக்கு மாநில வைத்தியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கா, ஒரு கம்பேர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இப்போ அதுக்காக நான் சொல்ல நீங்கள் வந்து வடக்கில் வேலை செய்யுங்க, வடக்கில் வேலை செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நினச்சின இப்போ நான் வந்து தெற்கில் சகல மக்களுடைய மனத்திலையும் வாழ்றேன். இன்றைக்கு நான் அந்த எலெக்ஷன் கேட்கிறேன்டாலும் தக்குனைக்கில் எலெக்ஷன் கேட்க முடியும் என்னால் சவுத்தில். ஆகவே உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அதை விட ட்ரிங்கோ வைத்தியசாலையில் இது வந்து நான் சொல்ல ரொம்ப ஆசைப்படையில், உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ட்ரிங்கோவில் வந்து இப்போ இது இல்லை, இது மோச்சுவரியில் இருக்கிற அந்த கூலர்ஸ் ஒன்றுமே வேலை செய்யலை. ஆகவே அதை கொண்டே பொடியை கொண்டே 40-50 கிலோமீட்டர் தள்ளி தான் வைக்கணும். எங்களுடைய சபாநாயகருடைய வைத்தியசாலை தான் ட்ரிங்கோ வைத்தியசாலை. நான் இப்போ ஒவ்வொரு வைத்தியசாலையை சொல்ல விரும்பலை என்றால் உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்டடி ஒன்றை செய்ய தெரியணும். So you have to do it. Our responsibility is to support you. அதால நாங்கள் உங்களை 100% சப்போர்ட் பண்ணுவோம். சரி, நான் ஒரு சில விடயங்களை 6 நிமிஷம் போயிருக்குது, ஒரு சில விடயங்களை சிங்களத்திலையும் கதைக்க ஆசைப்படுறேன். நான் இந்த விடயங்களை கதைக்கிறதுக்கு வந்து இது வந்து எங்களுடைய சுகாதாரத்துறை. இப்போ நான் வந்து மற்றவர்கள் மாதிரி சொல்ல விரும்பல. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் அந்த குறை இருக்குது இந்த குறை என்று அது அமைச்சருடைய வேலை. அவங்க போட்டு சிங்களம் கதாக்கண்டே அப்பி ඉගෙන ගන්න කාලේ අපිට අපේ සිරිදරන් සර් පවා සර්ලා කියනවා ඔන්න මේ